அப்புறம் அலுமினியம் பாத்திரம் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏறினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதுக்கு அடுத்தது ஆர்கனைசிங் பேஸ்கெட் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் கண்ணிட்ட மார்பலில் இருக்க அந்த இடிக்கிற கல், இஞ்சி பூண்டி இடிக்கிற கல், அதுக்கப்புறம் உட்டனில் இருக்க ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது எம்ஏ எத்ராஜ் ஜுவல்லரியில் நம்ம கடைக்குள்ளே போகணுன்னா கீழே வந்து பித்ரா சமா, எவர் சில்வர், அதுக்கு பின்னாடி பொருட்கள், அது செராமிக் கலெக்ஷன்லாம் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கலெக்ஷன், அப்புறம் ஸ்டாண்டு, பீங்கான் கலெக்ஷன்லாம் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக வந்திருக்க கிரேட்டர். இது ஆன்லைனில் தான் ஃபஸ்ட் இருந்தது, மீஷோலலாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்ராஜ் ஜுவல்லரிலே இருக்குது. இது வந்து கிரேட்டர் வந்து நீங்கள் அப்படியே கிரேட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொருளெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதோட ரேட் வந்து 165 ருபீஸ்க்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த முளைக்கட்டின தானியம்லாம் பண்ணுறது, ஸ்டீமராக யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ நீங்கள் குழக்கண்டை அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பயிரெல்லாம் வந்து முளைக்கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பைனாப்பிள் வந்து அந்த முள்ளெல்லாம் இருக்கிறத வந்து ஃப்ளக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராபெரியில் இருக்க அந்த இலையை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அண்ட் பாட்டில் ஓப்பனர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நிறைய வந்து குட்டி குட்டி கிச்சன் டூல்ஸ், உங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உரிக்கிறதுக்கு இது பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வந்து இப்போ ரோலில் நம்ம வீட்லேயே வாங்கி வெளியெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 780 ருபீஸ்க்கு இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், நீங்கள் உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நார்மலாக வந்து சாப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொமோகிரானேட், அது மாதுளம்பழம் வந்து நம்ம முத்து எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதுளம்பழம் உரிக்கிறது வந்து 77 ரூபாய்க்கு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆரேஞ்சும் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம், அந்த ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 இது. அண்ட் அடுத்தது ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஃப்ரூட் பேஸ்கெட். இது நீங்கள் வேணுன்ற போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னும் போது ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட்டு வந்து 77 ருபீஸ் தான். இதை நீங்கள் ஸ்டீமராகவும் வந்து பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சோளம்லாம் வேக வைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது 3 கண்டெய்னர் இருக்கிறது 170 ரூபா இருக்கிறது. டைனிங் டேபிள் எல்லாம் அழகாக அடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. 3 வந்து 121 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏர்டைட் கண்டெய்னர், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் வந்து சைஸ் வரையும் உங்களுக்கு 100 கிராம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா வந்து ஒரு 5 kg 10 kg பிடிக்கிற அளவுக்கு வந்து நிறைய பாக்ஸஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 286 ரூபா, 282 ரூபா அந்த மாதிரி இருக்குது. மீடியம் சைஸ் இருக்கிறது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது வந்து 440 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஹேர் டைட் கண்டெய்னர் அண்ட் வந்து ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் தான். இது நார்மல் குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸும் இருக்குது, அந்த 10 ரூபா 20 ரூபா பிளாஸ்டிக்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் நம்ம சோப் பவுடர் போட்டு வைக்கிறதுக்கு, நார்மல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாட்டில்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக அதில் வந்து சமைச்சதை எடுத்து வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து கிச்சன் அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த கிச்சன்லாம் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற ஒரு 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 கிராம்ஸ் 600 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து நம்ம கிச்சனில் தோசைக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ் எல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. 10 ருபீஸ்க்கு வந்து காட்டன் போட்டு உட்டனில் வந்து உங்களுக்கு காட்டன் கிளாத் வந்து சுற்றி இருக்குது. ஸோ ஈஸியாக எண்ணெய் தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்திரம் எல்லாம் வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அது அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அந்த கூடையை வந்து மேடை மேலே வைக்கலாம், அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து 2 சைடுமே வந்து இருக்கிற பேஸ்கெட் ஒன்று இருக்குது. இதோட ரேட் வந்து 81 ருபீஸ்க்கு. ஹேண்டெல்லாம் இல்லை, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ட்ரேஸ் இருக்குது. அந்த ட்ரேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ருபீஸில் வந்து இருக்குது. பிளெயின் ட்ரே, டிசைனர் ட்ரே எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாத்திரம்லாம் விளக்குனா அதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் வந்து கலராக இருக்குது. ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 300. அந்த இப்போ நான் பிளேட்
செராமிக் ஸ்டாண்ட் மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்களா, அது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் பிளேட்டெல்லாம் அடுக்கி அப்படியே நீங்கள் கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரியே இருக்கும். அண்ட் அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செராமிக் பவுல்ஸ் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 rupees 80 rupees அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பவுல்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் பிளாஸ்டிக்லேயும் பக்கத்துலேயே வந்து 10 rupeesல இருக்குது அந்த பவுல். அதுவும் வந்து செராமிக் மாதிரியே இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்பிளில் வந்து நிறைய டைப் ஆஃப் இடிக்கிற கல் இருக்குது. இஞ்சி பூண்டு தட்டுற கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழியாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா உருளையாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 200 to 10 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் 190 rupees அந்த மாதிரி ரேஞ்சிலும் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் மீஷோவில் கூட 209 rupeesக்கு பார்த்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதே மாதிரி உட்டன்லேயும் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குது. உட்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் மினி ரொம்பவே குட்டியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மருந்தெல்லாம் தேய்க்கிற உரசுறதுக்கான கல்லும் இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து உரசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது உட்டனில் வந்து செஸ் போர்டு வந்து இருந்துச்சு. செஸ் போர்டு, அது அப்புறம் சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் மத்து, அப்புறம் ஹேங்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹேங் பண்ணுறதுக்கானது, அதெல்லாம் வந்து 80 rupees 98 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஹேங்கிங் பண்ணுறதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல் இருந்துச்சு. அப்புறம் உட்டனில் வந்து அகர்பத்தி ஸ்டாண்ட் இருந்தது. நம்ம ஊதுவத்தி ஏற்றி அந்த டஸ்ட் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அகர்பத்தி ஸ்டாண்ட் இருந்தது. அது வந்து 114 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கு அடுத்து குட்டி குட்டி பவுல்ஸ் இருந்தது உட்டன்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதிரசம்லாம் செஞ்சால் அதை வந்து ப்ரெஷ் பண்ணி ஆயில் வெளியே எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு குட்டி 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 உட்டன் ஸ்பூன் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி உட்டன் பாக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த உட்டன் பாக்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து காட்டினேன் பார்த்தீங்களா, உட்டனில் வந்து இடிக்கிற இஞ்சி பூண்டு தட்டுற கல்லுன்னு, அந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல் எல்லாமே இருந்தது பாருங்கள். இது ரொம்பவே வந்து உட்டனில் இருக்குது. ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. 118 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை விட கொஞ்சம் தான் சின்ன சைஸாக இருக்குது. அது 110 ரூபாய்க்கு இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த சாப்பிங் போர்ட் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டில் 350 ரூபாய்க்கு. நல்ல வெயிட்டுங்க, ஹெவி வெயிட்டு. நம்ம நான்வெஜ் எல்லாம் வந்து சாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃபோடு வேணும் அப்படின்னா அந்த சாப்பிங் போர்டு வாங்கிக்கலாம். அண்ட் சப்பாத்தி கட்டை மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை மட்டும் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இடியாப்பம் பிழியறதுக்கான குழல் இருக்குது. அந்த குழலோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 201 rupees இருக்குது. ஃபுல்லாகவே வந்து உட்டனில் இருக்கும். கீழே வந்து அலுமினியம் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அப்புறம் பூஜைக்கு தேவையான மணை, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான ஸ்டாண்டு, குட்டி குட்டியான உள்ளி வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் வந்து 35 ரூபா 38 ரூபா 47 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எதனா சொல்லணும், எதனா வந்து சஜஷன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறதுக்கு பாய். ஜேகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கட்டர், இந்த வாட்டர்மெலான் கட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees தான். இப்போ வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. அண்ட் அடுத்தது நார்மலாக கிச்சன் டூல்ஸ் எல்லாமே இருந்தது. கோகனட் கிரேட்டர், நம்ம தேங்காய் வந்து துருவுறதுக்கு பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. 230 ரூபா, அப்புறம் 220 ரூபா 217 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் அடுத்தது பிராண்டு மாறும்போது ரேட்டும் வந்து மாறிட்டு இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எத்திராஜலூர் பாரிஸில் இருக்க கடை